மோசே போய் சொல்லுகிறான், உங்களை தேவன் சந்தித்தார். மோசையை கேட்கிறான், நான் அவங்களிடத்துல போய் சொல்லும் போது இது யாருன்னு சொல்லுவேன், நீங்க யாருன்னு சொல்லுவேன்? அந்த ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாது, யாருன்னு சொல்லுவேன்? அமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு புரிந்து கொண்டது, இந்த ஜனங்களை இப்படியே கொண்டு போனா சரியாகாது. ஏன்? அவன் 10 அற்புதமும் 3 அடையாளமும் செய்த பிறகும் வனாந்தரத்துல வந்து செங்கடலுக்கு முன்பதாக கேள்விக்குறியாக தான் நின்னாங்க. அல்லேலூயா. வனாந்தரத்துல செங்கடலுக்கு முன்பதாக பயந்துதான் நின்னாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்தோம், அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது பயந்துதான் நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆவியானவர் இந்த காரியங்களில உங்களுக்கு புத்தி உபதேசிக்கிறது என்னவெனில், எத்தனையோ அற்புதங்களை பார்த்து அவைகளை விவரித்து சொல்ல கேட்டோ, நீங்கள் இனி ஒரு பிரச்சனைகள் வரும்போது பயத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அற்புதங்களை விவரித்து கேளுங்க, அற்புதங்களை விவரித்து ஆமென் பேசுங்க, அற்புதங்களை விவரித்து சொல்லுங்க. அப்போது தேவன் செய்ய போகிறதையோ, தேவன் செய்தவர்களையோ கர்த்தர் இன்னும் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார்.